இங்கே எபிசோடில் 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 2வது ப்ரோமோவில் நல்லா கிளு கலகலன்ட்டு இருக்குது. அண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னென்னா நடக்குதுன்னா, நம்ம காலைல பணப்பெட்டி இருந்துச்சு, அதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 9 லட்சம் இருந்துச்சு. அந்த 9 லட்சம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே போயிருக்க வேண்டியதானே யாராச்சும். யாருமே எடுக்காமல் உட்காந்துருந்து இப்போ 3.5 லட்சம் வந்துருச்சு சொல்லப்போனால். ஏன்னா பிக் பாஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாப்புல, ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம், உங்கள் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாப்புல. பிக் பாஸ் மேலே எந்த தப்புமே கிடையாது சொல்லப்போனால். ஏன்னா அவர் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு அவர் பிளான் பண்ணி இது பண்ணுறாரு. அண்ட் அவர் மேலே எந்த இதுவுமே சொல்ல முடியாது நம்மளால். அண்ட் இவங்க எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே. இவ்வளோ பட்ஜெட் வந்துருக்குது. 9 லட்சம் வரும்போதே நம்ம எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 9 லட்சம் அண்டு நம்ம சம்பளத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30 lakhs பக்கமாக வந்திருக்கும் சொல்லப்போனால். அண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அண்டு அதுக்கப்புறம் நம்ம 2வது ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அர்ச்சனா எப்பவும் போல் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் லைவ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பாரு அந்த பொண்ணை பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே அதில் காண்டாக இருக்காங்க. நீங்கள் லைவில் பார்த்தா மட்டும்தான் தெரிய வந்தது. நம்ம எபிசோடில் அதை காமிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதும் போல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கும்போது என்னென்னா, ஒரு டாஸ்க், அந்த டாஸ்கில் 2 இது போகணும், 2 லெவல் போகணும். அந்த 2 லெவலில் போய் லாஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. அண்ட் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரைனிங் மோடு மாதிரி நடக்குது. எப்படின்னா, ஒரு போலீஸ் அண்டு ஆர்மிக்கு போகிற மாதிரி ட்ரைனிங்லாம் நடக்கும்ல, கயிறு ஏறுறது அண்டு குதிக்கிறது, இந்த இதில் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு லெவலாக போகிற மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அது 3 பிளேயர் எடுப்பாங்க. 3 பிளேயர், அந்த 3 பிளேயர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இதில் டைமிங் கொடுத்துருப்பாங்க, இந்த இதுக்குள்ளே இங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு டாஸ்கில் ஃபஸ்ட்டு லெவலில் அந்த இது கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கு பேர் என்னன்னா அப்ஸ்ட்ரகிள்ன்ட்டு அந்த ஒரு டாஸ்க்கு பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு கயிறை குனிஞ்சு வரணும், அடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அந்த 3 இதில் ஏறி நடந்து வரணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சறுக்கு மாதிரி இருக்கும், அதில் மேலே ஏறணும், அப்புறம் அந்த சறுக்கில் இறங்கணும். அதுக்கப்புறம் ஒரு சேனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, அது ஒரு ட்ரெயின் சேனல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நடக்கணும். அண்டு அதுக்கப்புறம் 2 பக்கட்டும் ஒரு சேனலை கொடுத்து நடுவில் லப்பரில் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏறி நடக்கணும். அண்டு அடுத்து வந்துட்டு ஒரு டயரு, கலராக டயரு பெயிண்ட் அடித்து அதில் வச்சுருப்பாங்க. அண்ட் அதையே ஏறி குச்சி தாண்டி போகணும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில். இதில் டைமிங்கு யார் கம்மியான டைமிங்க்கு வராங்களோ அவங்க வந்து வின்னர் மாதிரி. அது அந்த 3 டைமிங்கில் யார் லாஸ்ட்டு 3 இடத்துல இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போவாங்க. போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு இப்போ பிக் பாஸ்க்குள்ளே சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்ததில் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம என்னென்ன வேஷம் போட்டிருந்தாங்க, என்னென்ன டாஸ்க் நடந்துச்சு, அந்த மாதிரி இந்த டைமில் என்ன டாஸ்க் நடந்துச்சு, அதுக்கு யார் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்துட்டு வெற்றி பெற்றவங்க வந்துட்டு நம்ம பூர்ணிமா, விஜய், மணி 3 பேரும் ஜெயிச்சிருவாங்க. 3 பேரும் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அது என்ன டாஸ்க்குனா, ஒவ்வொரு கேள்விக்காக அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 பேர்த்தில் யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க டக்குன்னு ப்ரெஷர் அடிச்சிடணும். எப்படின்னா, இந்த டாஸ்க் வந்துட்டு டக்குன்னு அந்த இது பட்டன் அமுத்திடணும். இல்லைனா அவங்க சொல்ல முடியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. யார் அந்த ப்ரெஷரை அடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இதை சொல்ல முடியும். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி நம்ம ஸ்மால் பாஸ் கேட்குறாப்புல, உன்னை போல் ஒரு டாஸ்கில் வந்துட்டு விஷ்ணு என்ன வேடத்தில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மணி ப்ரோ வந்துக்கிட்டு போ கிரி பொங்கல்ன்ட்டு நம்ம டான்சிங் மாரத்தானுக்கு போயிடுவாப்புல. என்னன்னா, டான்சிங் மாரத்தானில் நம்ம விஷ்ணு வந்துட்டு விஜய் கிட்ட போட்டு போக்கிரி பொங்கல் அந்த இது நடிச்சிருந்துருப்பாரு. தலைவன் அங்கே போயிடுவாப்புல. ஆனால் அங்கே நீ இருந்துக்கிட்டு பதிலே தப்பாக சொல்லிடுவாப்புல. அதனால் மொக்காயிட்டு அதுக்கப்புறம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணிமா ப்ரெஷர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க கரெக்டான பதில் சொல்லிடுவாங்க. அண்டு இந்த மாதிரி தான் இந்த கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர்னு அறிவிப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் நான் சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் வீடியோ வேணும்னா, நம்ம உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே, பாய்.